ஹாய் வணக்கம் மக்களே வெல்கம் டு எம்பி ஃபேமிலி. இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மக்களே பைக் டாக்ஸி, அதாவது பைக் டாக்ஸியை பற்றி பார்க்க போகிறதுல மக்கள் ஆட்டோ, அதாவது ரேபிடோ, ஓலா, ஊபர், இதில் எது பெஸ்ட்டு, எதில் காசு அதிகமாக வரும், எதில் ஓட்டினா நல்லது, அது மட்டும் இல்லாமல் எதில் ஏர்னிங் அதிகமாக பண்ணலாம், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மக்களே. வரிசையாக பார்த்தலாம். ரேபிடோ, ஓலா, ஊபர், இதில் மூணுத்தில் நம்பர் 1 இப்போ இருக்கிறத பார்த்தீங்கன்னா, அதாவது கமிஷன் அதிகமாக பிடிக்காமலும் ரைடு அதிகமாக கொடுத்து பார்த்தீங்கன்னா ஊபர் சொல்லுவேன். ஏன்னு சொல்லுங்க பார்த்தீங்கன்னா, ரைடு அடிக்கடி கொடுத்துன்னு இருப்பான். ஆனால் இதில் ஒரு அட்வான்டேஜ் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வரிசையாக பார்த்துக்கலாம் மக்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓலாவிலேருந்து பார்த்துக்கலாம். அதாவது ஓலா இது பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இடத்துல இருந்தது ஒரு காலத்தில். நம்பர் 1 இடத்துல இருந்தது. கிட்டத்தட்ட இப்போ வந்து ரேபிடோ, ஊபரும் பீக்கில் போயிட்டுருக்கு. ஓலா டவுன் ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஓலா வந்து ரொம்ப கம்மியாகிட்டு விட்டார்கள் மக்கள். அதனால் கஸ்டமர் அதிகமாக ஓலாவில் இப்போ செலக்ட் பண்ணுறதில்ல. இப்போ ஓலாவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம ஒரு கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 18 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட நம்ம வெடிகாலம் 3 மணிக்கு, அதாவது நம்ம நைட்டு எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ரைடு 25 ரூபாயிலேருந்து 30 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க கிலோமீட்டருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நைட் டைமில் ஓட்டும் போது பெனிஃபிட் அதிகம் ஓலாவில். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 30 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு ரைடு 30 கிலோமீட்டர் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஓலாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 800 சில்லறைலேருந்து ஒரு 600 800 சில்லறை வரைக்கும் கொடுப்பாங்க ஓலாவில் நைட் டைமில். இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓலாவில் பகல் டைமில் ஓட்டும்போது 5 கிலோமீட்டர் 70 ரூபா, 6 கிலோமீட்டர் 70 ரூபான்னு கொடுக்குறாங்க. ரொம்ப 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 மோசம். ஏன்னா 5 கிலோமீட்டரு 1 கிலோமீட்டர் பிக்கப் பண்ணுறது, 5 கிலோமீட்டர் போய் நாங்கள் ட்ராப் பண்ணிட்டு வருது 6 கிலோமீட்டர் மொத்தம் கணக்காகுது. கிலோமீட்டருக்கு 100 ரூபா போட்டால் கூட எங்களுக்கு ஒரு 120 130 ரூபா கொடுத்தாலும் போயிட்டு வரலாம். 5 கிலோமீட்டருக்கு 70 ரூபா 80 ரூபா கொடுத்தா நாங்கள் எங்கே போகிறது மக்கள். இதில் ஓலாவில் வந்து இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதேமாதிரி இது அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஓலா இங்கேருந்து போட்டுன்னு போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் லாங்கில் போயிடுறோம். இப்போ நான் வந்து பாரிஸில் இருக்கேன். பாரிஸ்லேருந்து கூடாஞ்சேரி போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது கோ டு பிக்கப்னு ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டுனா ஒரு 10 நிமிஷம் 20, அதாவது ஒரு நேரத்தில் சீக்கிரம் கிடச்சிடும். ஒரு நாள் ½ மணி நேரம் ஆகலாம், 3/4 மணி நேரம் ஆகலாம். ஆனால் கம்பல்சரி நம்ம சென்ட்ரலில் கொடுத்துருந்தா சென்ட்ரலுக்கு கண்டிப்பாக ஒரு சவாரி கொடுப்பாங்க. அங்கேருந்து, அதாவது கூடுவாஞ்சேரியிலேருந்து சென்ட்ரலுக்கு கம்பல்சரி ஒரு சவாரி எப்படியாச்சும் வந்துடும். அது ஒரு பெஸ்ட்டு நம்ம ஓலாவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐடியா. ஏன்னு கேட்டால், கிட்டத்தட்ட அங்கே கூடுவாஞ்சேரியிலேருந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் மேலே இருக்கும். கம்பல்சரி ஒரு சவாரி கொடுத்துருவாங்க. இது ஒரு பெஸ்ட் ஐடியா. ஏன்னா நம்ம எங்கே லாங்கில் போய் மாட்டினாலும் சவாரி கிடைக்கலன்னு ஃபீல் பண்ண தேவை. ஒரு ½ மணி நேரம் 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணணும். அதாவது காத்திருக்க வேண்டும். காத்திருந்தால் கம்பல்சரி சென்ட்ரல் அந்த சுற்றிக்கிற இடத்துக்கு கம்பல்சரி கொடுப்பாங்க. ஓலாவில் இதுதான் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் மக்களே. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஊபரை பொறுத்த வரைக்கும் சவாரி அதிகமாக கொடுக்கப்படும் ஆப்பு பார்த்தீங்கன்னா ஊபர் தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஓலா, ரேபிடோ, ஊபர் இது மூணுத்துலேயும் விட இதில் சவாரி அதிகமாக கிடைக்கும். அதாவது ஊபரில் ஏன்னு பார்த்தீங்கன்னா, கம்மி காசு. அதாவது இப்போ ஊபரில் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டருக்கு வந்து 12 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது இப்போ 10 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 140 ரூபா, 130 ரூபா, 160 தான் கொடுப்பாங்க. இது ரொம்ப 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 கம்மி. உனக்கே மனசாட்சி இல்லை ஊபர். அதாவது நானே ஆட்டோ ஓட்டுறேன், அதனால எனக்கு தெரியும். நீ எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஆட்டோ ஓடிட்டுருக்கேன், அதனால தெரியும். அதே மாதிரி நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஊபர் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ அதே 30 கிலோமீட்டர் ஓலா ஏன்னா 800 600 800 தருவாங்க. ஊபரில் பார்த்தீங்கன்னா இந்த 30 கிலோமீட்டருக்கு 500 600 700 வந்துடுவாங்க. ஒரு 100 ரூபா கம்மி. அதாவது ஓலா ஒப்பிடும் போது 100 ரூபா கம்மி ஊபர். ஆனால் சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு 18 ரூபாயிலேருந்து 20 வரைக்கும் 25 ரூபாய்க்குள்ளே சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் ஓலாவில் 30 ரூபாய்க்கு மேலே. புரியுதா மக்களே? இதுதான் டிஸ்அட்வான்டேஜ். அதாவது அட்வான்டேஜ் இல்லாமல் அது. அதேமாதிரி ஊபரில் இன்னும் ஒரு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தனை ஆர்டர் வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம் பிடிக்கலன்னா. கிட்டத்தட்ட ஆனால் ரேபிடோ, ஓலா அப்படி ஒரு 3 ஆர்டர் மேலே கேன்சல் பண்ண முடியாது. ஆனால் ஊபரில் எத்தனை ஆர்டர் வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம். அதேமாரி ஊபரில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, அதில் ரேட்டு ப்ரைஸ் எல்லாம் கரெக்டாக அதிலே வந்துடும். எத்தனை கிலோமீட்டர் போய் பிக்கப் பண்ணுறது, எத்தனை கிலோமீட்டர் வந்து எல்லாத்தையும் அது வந்துடும். அதிலே ப்ரைஸ் போட்டுருவாங்க. ஓலாலே வந்துடும், எல்லாத்துலேயும் வந்துடும். ஆனால் இதில் கொஞ்சம் தெளிவாக வந்துடும். 87 ரூபானா. அதேமாரி இப்போ நம்ம ஊபரில் ஒரு சவாரி ஏற்றின்னு போகிறோம், 100 ரூபான்னு காட்டுதுன்னு வைங்க. 5 கிலோமீட்டர் 100 ரூபான்னு வைங்க. நம்ம கூட்டிகிட்டு போய் இறக்கும் போது அந்த இடத்த
90 ரூபா 95 ரூபான்னு ஒரு 5 ரூபா 10 ரூபா கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. இது ஏன்? இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஊபரில் பார்த்தீங்கன்னா இதுதான். இன்னொரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஊபரில் நிறைய சவாரி கொடுத்துனே இருக்கிறாங்க. ஒரு டைம் அதை பீக் ஹவர்ஸ் மட்டும் ஓட்டணும் பொழுது ஊபரில். அதாவது பீக் ஹவர்ஸ் வந்து எப்படின்னா நைட்டு 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே ஓட்டினா கம்பல்சரி நல்லா சம்பாதிக்கலாம். 5 மணிக்கு மேலே கம்பல்சரி நார்மல் சவாரி கொடுத்துருவாங்க. 5 கிலோமீட்டருக்கு 70 ரூபா 70 ரூபா அந்தமாதிரி நார்மலாக வந்துடும். நான் பீக் ஹவர்ஸில் ஓட்டும்போது டபுள் மடங்கு. அதாவது இப்போ நைட்டில் 5 கிலோமீட்டருக்கு பகலில் 5 கிலோமீட்டருக்கு 100 ரூபா கொடுக்குறோன்னா நைட்டில் 5 கிலோமீட்டருக்கு 150 ரூபா 200 ரூபா கொடுப்பாங்க. இதோட டபுள் மடங்காக கொடுப்பாங்க. அதுதான் இதில் ஒரு பிரச்சனை. மக்கள் ஊபரை பொறுத்த வரைக்கும் ஓட்டலாம், பீக் ஹவர்ஸ் மட்டும் ஓட்டிக்கலாம். அது மட்டும் பெனிஃபிட்டு. மற்றபடி வேறு எந்த டைம்லையும் ஓட்டாதீங்க, பெனிஃபிட்டு கிடையாது. நம்மளுக்கு தான் கேஸை போட்டு நம்மளுக்கு தான் நஷ்டமாக வருது மக்களே. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மெயின் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ தாங்க. நான் அதிகமாக ஓடுறது பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன் அந்தளவுக்கு பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேப்பிடோவில் 29 ரூபா கமிஷன் பிடிப்பாங்க. அதுலேயும் 29, எல்லாத்துலேயும் 29 ரூபா தான். இதுலேயும் 29 ரூபா தான் கமிஷன் பிடிக்கிறாங்க. எல்லாத்துலேயும் ஓலா ஊபர் எல்லாத்துலேயும் காமனாக 29 ரூபா தான் இப்போ பிடிக்கிறாங்க. ஆட்டோவுக்கு பொறுத்த வரைக்கும் பேக் டீசல் எப்படின்னு தெரில, டாக்ஸி அதாவது காருக்கு எப்படின்னு தெரில. ஆனால் ஆட்டோவில் மட்டும் 29 தான் பிடிக்கும். ஒரு நாளைக்கு 29 ரூபா மூணுத்துலையும் சேர்த்து. ஓலாவில் 29 ரூபா ஈஸி பண்ணணும், ரேப்பிடோவில் 29 ரூபா ஈஸி பண்ணணும், ஊபரில் 29 ரூபா. அதாவது ஊபரில் வந்து ஒரு பெனிஃபிட்னா 3 நாளைக்கு சேர்த்து 75 ரூபா பண்ணிடலாம். இப்போ வாங்க இப்போ ரேப்பிடோவை பற்றி பார்த்தலாம் மக்கள். ரேப்பிடோவில் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நைட்டில் ஒரு 3 மணிக்கு நான் வண்டி எடுக்கிறோம் வச்சுக்கிங்க. நைட்டு 3 மணிக்கு வண்டி எடுக்கிறோம், 6 மணி வரைக்கும் பிக்கில் கொடுப்பான். அதாவது இப்போ சென்ட்ரலுக்கு 5 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. 5 கிலோமீட்டருக்கு பகலில் ஓட்டினா 105 ரூபா 120 ரூபா கொடுப்பான். இதுவே நைட்டில் ஓட்டிங்கன்னா 150 ரூபா 160 ரூபா கிட்டத்தட்ட கொடுப்பான் 5 கிலோமீட்டருக்கு. இதுவே ஒரு 30 கிலோமீட்டர் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க நைட் டைமில். அதாவது ஒரு 4 மணிக்கு 30 கிலோமீட்டருக்கு சவாரி எடுக்கிறேன்னு வச்சுக்கிங்களேன். கிட்டத்தட்ட 870 ரூபாலேருந்து 900 ரூபாய்க்குள்ளே கொடுப்பான். அதாவது 700 ரூபாலேருந்து 900 ரூபாய்க்குள்ளே கொடுப்பான் ரேப்பிடோவை பொறுத்த வரைக்கும். இதுதான் பெனிஃபிட். ஏன்னு கேட்டிங்கன்னா 30 ரூபாய்க்கு மேலே சார்ஜ் பண்ணுறாங்க ரேப்பிடோவில். இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நம்ம கண் மூச்சு ஓட்டுறதுக்கு ஒர்த்தாக கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ மட்டும்தாங்க அடித்து சொல்லுவேன். ஊபரும் கிடையாது, ஓலாவும் கிடையாது. நம்பர் 1 இந்த காசு அதாவது ஆட்டோக்காரங்களை ஏமாற்றாமல் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ தாங்க அடித்து சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரேப்பிடோவை ஊபரை வந்து அடிச்சுன்னு இருக்கும், ஓலா வந்து அடிச்சுன்னு இருக்கும். 2-3 நிமிஷம் 3 நிமிஷம் டைம் கிடைக்கும், யாரும் எடுக்கவே மாட்டாங்க. ஆனால் ரேப்பிடோ அப்படி கிடையாதுங்க. ஒரு சவாரி வருத டப்புன்றதுக்குள்ள அடிச்சிடுவாங்க. இதுதான் பெஸ்ட்டு. அதாவது 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த சலுகை கொடுத்தாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆர்டருக்கு மேலே கட் பண்ண முடியாது மக்கள். அதுதான் இதில் ஒன்று. அதேமாரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பகல் டைமில் கம்பல்சரி சரி காமனாக கொடுப்பான். அதிகமாகவும் கொடுக்க மாட்டான், கம்மியாகவும் கொடுக்க மாட்டான் ரேப்பிடோவை பொறுத்த வரைக்கும். இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 ரைடிங் மேலே கட் பண்ண முடியாது. அது ஒரு பிரச்சனை மக்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஊபர்லாம் 150 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு மேலே ஈஸி பண்ணலாம்னா ஓட்டலாம். ஊபரும் ஓலாவும் ஒரு 150 ரூபா 200 ரூபாய்க்கு ஈஸி பண்ணாமல் ஓட்டலாம், அப்செட் பண்ணிப்பாங்க. ஆனால் ரேப்பிடோவை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா பிளாக் பண்ணுறவங்க. நம்ம ஈஸி பண்ணாதான் அடுத்த ரைடை எடுக்க முடியும். இது ஒரு பிரச்சனை தான் மக்கள். மற்றபடி ரேப்பிடோ வேறு லெவல், சொமோசோட வேறு லெவல். அதாவது நம்ம கஷ்டப்படுறதுக்கு ஏற்ற மாரி காசு கொடுப்பாங்க. ஊபர் ஓலா அப்படி கிடையாது. ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா இந்த 3 சவாரிக்கு மேலே கட் பண்ண முடியாது. அதேமாரி இன்னொன்று 100 ரூபாய்க்கு மேலே நம்ம ஈஸி பண்ணால் தான் ரைடு எடுக்க முடியும் மக்களுக்கு. உனக்கு என்ன பண்ணி இதில் 3த்துல எது பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ரேப்பிடோ வைப்பேன். நம்பர் 2 இடத்துல பார்த்தீங்கன்னா ஊபர். நம்பர் 3 இடத்துல பார்த்தீங்கன்னா ஓலா. அதாவது சவாரி குழுவத்தில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஊபர், நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ, நம்பர் 3 ஓலா. இதில் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் ரேப்பிடோ தான் சொல்லுவேன். எல்லாத்துலேயுமே சரி ரேப்பிடோ தான் மக்கள். நீங்கள் ஆட்டோ ஓட்டுற நம்பர்களாக இருந்தால் நீங்கள் ரேப்பிடோ ஓட்டுறீங்களா, ஓலா ஓட்டுறீங்களா, ஊபர் ஓட்டுறீங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இது நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடுகிறது, மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண மாதிரி அன்போடு கேட்டுப்பிடிக்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி கேட்டுப்பிடிக்கிறோம் மக்களே. நன்றி, வணக்கம்.